ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்னோடய டாபிக் என்னென்னா, என் வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாத்தையும் தாண்டி நான் எப்படி மேலே வந்தேன், சமாளித்து வந்தேன் அப்படின்னு சொல்ல போகிறேன். இதை பற்றிலாம் பேசலாமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை பற்றிலாம் நான் பேசுகிறதுக்காண்டி மட்டும்தான் யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ணேன். நான் வீட்டு வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி கார் கம்பெனியில் வேலை பார்த்தேன். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தேன். 3500 தான் சம்பளம். அப்போ வீட்டு வாடகை கொடுக்க எல்லாத்துக்குமே கஷ்டம். சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 3500 வச்சு நம்ம எப்படி சமாளிச்சிருக்கணும் முடியும் நினச்சி பாருங்க. சமாளிச்சேன். தண்ணி காசு போயிடும், எல்லாம் போயிடும், சமாளிச்சுட்டு வந்தேன். உங்களுக்கே தெரியும், ஒரு சிங்கிளா இருந்துக்கிட்டு நம்ம வேலைக்கு போகும்போது எவ்வளோ பிரச்சனைகள் வரணும். அப்படித்தான் கார் கம்பெனியில், ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறது எல்லாத்தையும் நிற்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வீட்டு வேலை கேட்டு போனேன். கார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த சம்பளம் பத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வீட்டில் சாயங்காலம் போல் பாத்திரம் விளக்குனா 100 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அந்த 100 ரூபான்றது பெரிய விஷயமா இருந்துச்சு. தினம் செலவு கிடைக்குமே அப்படின்னு சொல்லி தான் நான் அங்கே வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அவங்க டெய்லி 100 ரூபா தரோன்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு ஒரு தடவை தான் கூப்பிடுவாங்க. 3 நாளைக்கு ஒரு தடவை தான் கூப்பிடுவாங்க. ஆனால் அந்த 3 நாளுமே அந்த பாத்திரம் எதுவுமே விளக்காம 100 ரூபா கொடுக்குறோம்ல அப்படின்னு நினச்சி அப்படியே தான் போட்டிருப்பாங்க. அடுத்தடுத்து பெரிய பாத்திரமா யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அந்த பாத்திரம் ஃபுல்லாக அப்படி கிச்சன் ஃபுல்லாக நம்பியிருக்கும். நான் எதுவுமே நினைக்க மாட்டேன். எனக்கு 100 ரூபா கிடைக்கிது, 100 ரூபா இருந்தால் என் பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் போக ஆரம்பித்தேன். அப்புறம் நீயே வேலைக்கு வந்துடும், உனக்கு 1000 ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் போனேன் வேலைக்கு. நான் அவங்க எதுவும் குறை சொல்லலை, நான் இது பண்ணல, நல்லா தான். ஆனால் எனக்கு ஒரு சில அவங்க சொன்னது வார்த்தை சிலது எனக்கு மனசில் வலிக்குது. இன்னும் மனசில் ஆறாத ரணமாக இருக்குது. அதை பற்றி ஷேர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு வீடியோ போடுறேன். அப்போ ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த டீ குடிக்கிற மேட்ரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க, வேலை பார்க்குற அம்மா சொன்னாங்க, வள்ளி இதில் நான் செருப்பு யூஸ் பண்ணதெல்லாம் பூராத்தையும் தூக்கி எரிச்சிரு, எத்தாப்பில் போட்டு குப்பையில் போட்டு எரிச்சிருன்னு சொன்னாங்க. அது ஒரு 2 சாக் பை நிறையா வந்துச்சு அந்த செப்பல்லாம். அப்போ அந்த செப்பல்லாம் மேடம் இதை நான் எரிக்கணுமா, நான் என்ன எடுத்துகிட்டு போவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க சின்ன மேடம் எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டாங்க. எடுத்துக்கோ, உனக்கு எரிக்கிறது எதுக்கு வேஸ்ட் பண்ண, நீ யூஸ் பண்ணினா யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் வெறும் இந்த சாதாரண லப்பர் செருப்பு தான் போட்டிருந்தேன், 60 ரூபா செருப்பு. அப்போ அந்த செப்பலை நான் எடுத்துகிட்டு போய் நான் மட்டும் யூஸ் பண்ணலை, நானே எங்கள் பாப்பாவுக்கும் வச்சுக்கிட்டோம். என்னைய மணி கஷ்டப்படுறவங்க, என் வீட்டு பக்கத்தில் குடியிருக்கிறவங்க ஒரு 4 ஃபேமிலிக்கு கொடுத்தேன். அந்த செப்பலை அவங்க வேஸ்ட்டாக தூக்கி எரிக்க போட்ட செப்பலை 4 ஃபேமிலி, அவங்க குழந்தைங்க, அந்த லேடி, அவங்க பிள்ளை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு. ஐயோ விட்டுருந்தா எரிச்சிருப்போம். ஆனால் அதை எரிக்க சொன்னாங்க, நம்ம எரிச்சிருந்தா அது வேஸ்ட்டாக போயிருந்துருக்கோம். ஆனால் அதை நம்ம நீங்கள் 4 ஃபேமிலி யூஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகிருக்கே, எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த 4 கஷ்டப்படுற ஃபேமிலிக்கும் என்னைய மணி கஷ்டப்படுறவங்க தான், ஆனால் அவங்க எனக்கு உதவியாக இருந்தாங்க. அவங்களுக்கு நான் கொடுக்கவும் அவங்க குழந்தைகளாம் சந்தோஷமாக அதை வாங்கி போட்டுக்கிட்டாங்க. எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் சம்பள நாள் வந்துச்சு. சம்பள நாள் வரப்போ என்னாச்சுன்னா, சம்பளம் வாங்க போனேன். போயிருக்கும் போது 6000 ரூபாய் சம்பளம்.
சார் 1ஆந்தேதி ஆனால் கொடுத்துருவாரு. அந்த 6000த்தில் 2000 பாப்பாவுக்கு மாதம் மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் பாப்பாவை நான் ஸ்கூலில் சேர்த்தேன். நான் தான் சரியாக படிக்கலை, பாப்பாவை நல்லபடியாக படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அவளை இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து நான் படிக்க வச்சேன். அப்போ அந்த சம்பளம் கொடுக்கும்போது அவங்க வந்து அந்த 2 மூட்டை செப்பல் எடுத்துகிட்டு போனேன் பார்த்தீங்களா, எரிக்க சொன்னாங்க. நான் எரிக்கலை, நான் எடுத்துகிட்டு போனேன் பார்த்தீங்களா, அதுக்கு அந்த சம்பளத்தில் கழிச்சிட்டாங்க. சம்பளத்தை கழிச்சிட்டு அதை அப்படியே மீதியை கொடுத்தாங்க. ஏற்கனவே சார் வந்தால் வேலைக்கு வரக்கூடாது, அன்றைக்கி அவங்களாம் வேலைக்கு வர வேணாம்னு சொல்லிடுவாங்க. சார் போன பிறகு தான் வேலைக்கு வரணும்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு சம்பளம் இருக்காது. அப்போ வேலைக்கு போகிற நாள் மட்டும்தான் காலையில் 7 மணிக்கு போய்ட்டு நைட்டு 11 மணி வரை வேலை பார்ப்பேன். தண்ணி கூட குடிக்காமல், சாப்பாடு கூட சாப்பிடாம கூட வேலை பார்ப்பேன். ஆனால் அந்த செப்பல் எடுத்துகிட்டு போனதை அவங்க, என் செப்பலை, நான் யூஸ் பண்ண செப்பலை நீ போட்டிருக்கேல, இந்தா போட்டிருக்கேல, அது எவ்வளோ தெரியுமா, 450 ரூபா, நீ போட்டிருக்கேல அப்படின்னு சொல்லி அந்த செருப்போட, நான் எடுத்துகிட்டு போன அந்த 2 பை செருப்போட சம்பளத்தை கழிச்சிட்டாங்க. கழிச்சிட்டு மீதி 200 300 தான் கொடுத்தாங்க. சம்பளம் 6000 ரூபா எனக்கு. அதை வச்சு நான் வீட்டு வாடகை, பாப்பாக்கு ஃபீஸ் கட்டணும், அந்த மாதத்தப்புல நான் சமாளிக்கணும். அது எனக்கு மனசில் ஆறாத வழியாக இருந்துச்சுங்க. அதனால் நாங்கள் வேலையை விட்டு நின்றுட்டேன். மேடம் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, நான் உங்களை பற்றி இப்படி பேசுகிறேன்னு. அவங்க பார்த்தா பேசுகிறேன்னு சொல்லிட்டு எதுவும் நினச்சிக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. ஆனால் அந்த வார்த்தையில் எனக்கு மனசு வலிச்சிச்சு. கீழே தூக்கி போட்டிருந்தா, அது எரிச்சிருந்தா எரிஞ்ச சாம்பலாயிரும். 4 ஃபேமிலி யூஸ் ஆச்சு. நான் போட்டிருக்க செருப்பை நீ போட்டிருக்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுதான் மேடம், நான் கழட்டி கூட கொடுத்துட்றேன் மேடம், எனக்கு சம்பளம் கொடுத்துருங்க மேடம். என்ன நீ போட்ட செருப்பு நான் போடணுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை மேடம், நான் அப்படி சொல்ல வரல, இந்த செருப்பு எரிச்சிருந்து வேஸ்ட்டாக கூட எரிச்சுருந்தே எரிக்கிட்டோம், ஆனால் நான் எடுத்துகிட்டு போனதுக்கு இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னேன். ஏன் செருப்போட விலைக்கு நான் கழிச்சிட்டே வெளின்னு விட்டான். அது மனசு எனக்கு வலிச்சிச்சு, ஆறாத ரணமா வலிச்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கும்போது சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேட்ரிங் வேலைக்கு போக ஆரம்பிச்சு. பசி, நான் பட்னியாக கிடப்பேன், என் பிள்ளை எத்தனை நாள் பட்னியாக கிடக்கும். கேட்ரிங் வேலைக்கு போனால் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்து 500 ரூபா சம்பளம், 3 நேரம் சோறு கிடைக்கும். எவ்வளோ 3 நேரம் வயிறார சாப்பிடுவான். அதுக்காண்டி அந்த வேலைக்கு போக ஆரம்பிச்சு. பாப்பாவுக்கு
பிஸ்கட், 10 ரூபா கூட 5 ரூபா பிஸ்கட் தான். 10 ரூபா பால் பாக்கெட் வாங்கி காய்ச்சி கொடுத்தா அந்த 5 ரூபா பிஸ்கட்டை சாப்பிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக சாப்பாடு கேட்க மாட்டேன். இது பார்ட் 1 இருக்கட்டும். அடுத்து நான் என் வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சுன்னு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களை நம்பி தான் இந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிக்கேன். எனக்கு நல்லபடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் வாழ்க்கையில் நிறைய இருக்குது, நிறைய சொல்லணும், நிறைய பேசணும். என்ன பேசி அழுவவோ வைக்கவோ எனக்கு யாரும் இல்லை. யார்ட்டையும் ஷேர் பண்ண வைக்கவோ எனக்கு யாரும் இல்லை. மனசு வலிக்குது. அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நண்பர்களே.